ஹலோ மக்களே, நீ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்களா, ட்வின்ஸில் கெஸ்ட் மூடு ஆன் பண்ணி ஆட போகிறோம். வாங்க பாபு பக்கை போட்டு தள்ளி நல்லா ஜாலியாக மஜா பண்ணலாம். சரி, முதல்ல கூடையை பிடிச்சிக்கிந்தா எப்படியும் குதிக்கிற மாதிரி இருக்கும். சரி, கூடையை பிடிச்சிக்கலாம். க்ரோபர் எங்கடா? கொஞ்சம் டைம் ஆகுதுங்க அது லோடிங் ஆகுறது. ஒரு தடவை 5 நிமிஷம் 10 நிமிஷம் கிட்ட லோடிங் ஆச்சு தெரியுமாங்க எனக்கு. நம்ம பார்த்தீங்கன்னா ஈஸி மூடில் தான் ஆடுறோம். நீங்கள் வேணுன்னா எக்ஸ்ட்ரீம் மூடில் ஃபஸ்ட்டு பாபு பக்கு மட்டும் வச்சு ஆடுறேன். அது வேணுன்னா கேளுங்க மக்களே. ஐயோ, இதில் விழும்போத்தான் மக்களே நிறைய டைம் எனக்கு ஹெல்த்து ஃபுல்லாக குறைஞ்சிருது, நிறைய குறையுது மக்களே. எப்பா இப்படியோ சேஃபாக இறங்கிட்டேன் மக்களே. அதில் கீழே போய்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம். கேள்வி இல்லாமல் இருக்கிறாங்க. நல்ல வேலைங்க வந்துட போகிறாங்க வாயை வச்சதுனால. போன வீடியோவில் உங்களுக்கு சப்ஸ்கிரைபர்லாம் சொன்னாங்க. இப்போ இந்த வீடியோவில் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எண்டில் இதுக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் ரீச்சிங் கொடுக்குற மக்களே. சரி, முதல்ல அவனா பார்த்துட்டு போகிறானுங்க. முன்னாடி எல்லா இடத்துலையும் நல்லா செக் பண்ணிக்கலாம். கேள்வி வரப்போகுது. என்ன யாரோ பார்த்துட்டா மாதிரி இருக்குது. யாரா பார்த்துட்டு? சரி, முதல்ல சவுண்டு போட்டு பாம்பு போட்டு தெரியலாமா? சரி, அதே வேலையை பண்ணுருவோம். கேள்வி வந்துச்சு. குண்டா வந்துட்டான். அத்தியாரு ஒல்லி குச்சான். அவனுக்கு தான் காது கேட்கும். எப்பவும் போல் வழக்கம் போல் கேழவனுக்கு காது கேட்க போகிறது இல்லை. இப்படி ஒல்லி குச்சா வாடா தொலைய மாட்டுறாங்க. எப்போ பிடிச்சி வச்சுட்டு போனோம். அப்போத்தாங்க ஒரு தடவை பேட்டர்ன் லாக் போடுற இடத்தாண்ட உள்ளேயே ஒழிஞ்சிருந்தாங்க. போட்டு தள்ளிட்டானுங்க தெரியுமாங்க. 2 பேரா இல்லை 3 பேரா? ப்ளீஸ் 3 பேர். பக்கு கரெக்டாக வந்துட்டுக்கிறாங்க. வந்தா அப்படியே செத்துருக்குறாங்க. கேழவை மட்டும் பார்த்துடக்கூடாது. என் பொண்டாட்டியை சாவடிச்சது யாருடா அப்படின்வாங்க. சரி, முதல்ல போகலாங்க. நான் முதல்ல இதில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். அயன் டிஸ்க்கு தான் இருக்குது, தேவையில்லை. சரி, முதல்ல கிச்சனில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். மெயினான ஒரு பொருளையும் நான் மறந்து போயிட்டேனே. ஸ்லெண்ட்ரினா மாஸ்க் இருந்தால் தானே நம்மளை சாவடிக்க மாட்டாங்க. இப்போ ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு தேடணும். முதல்ல இதில் இருக்கா? ஐயோ, ரெவல்யூர் பார்க்கலாம் இப்போ எனக்கு தேவையில்லைடா. டெம்மிங்களா சவுண்டு போகிறதுக்கு டைவர்ட் ஆகிறதுக்காவது கன் எடுத்துக்கலாம். கன்னுடைய பார்ட், சாரி கன்னுன்னு சொல்லிட்டுங்க. சரி, கேட்போம். ஐயோ, மனம் தாத்தா. நான் தாத்தா குடும்பத்தை தேடிங்கிற போல இது. சரி அப்படியே தேடு தாத்தா. செத்து போ தாத்தா. நீயும் உன்னுடைய ஒய்ஃப் கூடயே போயிட்டு வந்துட்டியா தாத்தா? சரி உன் ஒய்ஃப் நத்திக்கு ஸ்பான் ஆகிட்டுருப்பா தாத்தா. உனக்கு போட்டு தள்ளினது ரொம்ப கஷ்டமாக இருக்குது தாத்தா. போடுங்க. ஸ்லெண்டினா மாஸ்க் எப்படியோ கச்சிச்சு. இதுக்கப்புறம் வாங்கடா. எவனாக இருந்தாலும் நான் பேடவே மாட்டேன். எவனாலையும் ஒன்றும் பண்ண முடியாது. சீக்கிரம் தர ஸ்லெண்டினா மாஸ்க்கை போடணும். அயன் டிஸ்க் எடுத்து எப்பா போட்டாச்சு. இது ரெவல்யூர் பாட்டு தேவையில்லைங்க நமக்கு. சவுண்டுக்கு யாரெல்லாம் வராங்களா? ஸ்பானாக இருந்தால் வருவாங்க கன்ஃபார்மாக. எக்ஸ்ட்ரீம் மூடு வேணால் ட்ரை பண்ணுறேன். பாபு பக்கு மட்டும் வச்சுங்க. அடுத்து நீங்கள் கேட்டிங்கன்னா பாபு பக்கு கிராணி கிராண்ட்ஃபா எக்ஸ்ட்ரீம் மூடு ப்ளூ கீன்னா எஸ்கேப் பண்ணலாம். சரி, கடைசியாக எஸ்கேப்பை சூஸ் பண்ணிக்கலாங்க. முதல்ல எல்லா பொருளையும் கண்டுபிடிக்காமே வீரான் மாதிரி பேசக்கூடாது. ஐயோ, ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு கலண்டுச்சிங்க. ஸ்லெண்ட்ரினா மாஸ்க்கு முதல்ல எடுத்துப்போம். இல்லை மறுபடியும் போட்டு தள்ளுற போகிறோம். சவுண்டுக்கு யாருன்னா வராமல் இருக்கணும். சரி, அந்த சவுண்டு கேட்குமான்னு தெரிலங்க. அது ஏன்னா ஒரு மாதிரி சாண்டி எஃபெக்டாக தான் இருக்குது. லைட்டை முதல்ல ஆஃப் பண்ணிட்டு மேலே போகலாம். மேல் ரூம்லேயே அப்படியே ஸ்க்ரூ ட்ரைவர் கிடைக்குதான். எப்படி இருக்கும்? ஆனால் அது சத்தியமாக வாய்ப்பு இல்லைங்க. எப்போவுமே எனக்கு கிடைக்காது. ஹேண்ட் பம்பில் நிறைய டைம் கிடைக்கும். இல்லை கீழே பீட்டில் திருடி வச்சுருவாங்க. இந்த பீட்டில்னால் கேள்வி எப்படி தான் வளருதோ. கேள்விக்கிட்ட இருக்கிற எல்லா பெட்டுமே கிராணி 1 to கிராணி 5 வரைக்கும் எல்லாமே கஷ்டம். சாரிங்க, பெட்டு ரொம்ப டெரராக இருக்குது. கிராணி 5 ஆனால் பெட்டு இல்லையோ. அப்போ அண்ணன் தம்பி போகிறாங்க. இந்த நேரத்தில் மட்டும் நம்ம மாஸ்க் இல்லைன்னா அவள் தான் குண்டு பையன். இந்த டோர் அப்படியே திறந்துருக்குமான்னு தெரில. திறந்துச்சுன்னா நான் அப்படியே வந்து போய்க்கலாம். நல்லாயிருக்கும். கரண்ட் ஆன் ஆயிடுச்சுனாலும். அப்புறம்
ஒன்று கேட்க மறந்துட்டேங்க, நீங்களும் பண்ணிருக்க மாட்டீங்க எனக்கு தெரியும். லைக்கு தானே, சப்ஸ்கிரைபு லைக்கு பண்ணவே மாட்டீங்க நீங்கள். என்ன குறுகுறுன்னு பார்க்குறானுங்க, கண்டுபிடிச்சிட்டானுங்களோ? அதாவது அவனுங்க கண்டுபிடிச்சிருக்கு, மூளை இருந்தால் கண்டுபிடிப்பானுங்க கண்டிப்பாக. ஏன்னா எப்படிடா அவனால் மேலே ஏற முடியும், அவனுங்களால குனிய முடியாதுங்களாங்க, எப்படி லைட்டை போய் ஆஃப் பண்ணியிருப்பான் அவன் அப்படின்றத அவனுங்க எங்கன்னா யோசிச்சானுங்களாம் பாருங்களேன். இதுக்கு தாங்க பாபு பக்கு ஒரு மூளை இல்லாத பைத்தியக்கார பசங்க. மெடிக்கிட் கிட்டு நானும் ஒரு தடவை கூட அடி வாங்காமல் ஆடுறேங்க. ஸ்லெண்டரினா மாஸ்க் இருந்தால் ரொம்ப சேஃப்ங்க. ஸ்விட்ச் போர்ட் கீ வேணுமா, டைமண்ட் அப்போ தாங்க கீழே வரும். ப்ராக்டிஸ் பண்ணும்போது எவ்வளோ அடி வாங்கியிருக்கேன்னு தெரியுமாங்க ஸ்லெண்டரினா மாஸ்கில். ரொம்ப கேவன். சரி, கீழே பீட்டில் என்ன வச்சுருக்குன்னு திருடி வச்சுருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் எனக்கு ஒரு டவுட் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, கிழவி கிழவன் பேய்ங்க, இவனுங்க 2 பேரும் திருடுங்க. எப்படி இவங்க 2 பேரும் ஒரு ஃப்ரெண்ட்ஸு மாதிரி? எனக்கு புரியலைங்க. வரும்போதே குழப்பி விட்டானுங்க, எப்படின்னு புரியலைங்க. சரி, இது வேறு மேலே இருந்துக்கே வரணும். ஒரு வேளை அவங்க அண்ணன் தங்கச்சியாக இருப்பாங்களோ? இருக்கும். சரி, இதில் விழுந்து தாங்க நிறைய டைம் செத்து போயிடுறேன். நீங்களும் கொஞ்சம் சேஃபாக விளையாடுங்க. இந்த பீட்டில் நம்ம இது பாம் வச்சு போடுதெல்லாம், அப்புறமா இன்னொரு மெத்தடு கூட இருக்குதுங்க. அதுக்கு வந்து கிராங்க் வேணுங்க, வீல் கிராங்க் எடுத்துன்னு போயிட்டு அந்த பக்கம் ஆப்போசிட் சைட்லலாம் வீல் போயிட்டுருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்துட்டு நீங்கள் போனீங்கன்னா டேய் 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 எப்படி நான் செத்தேன், பீட்டில் அந்த தானே போட்டேன். மக்களே ஏமாத்துறானுங்க மக்களே, எப்பட்றானா செத்தேன். டே இந்த ரூம்லேயே ஏன்டா போட்டிங்க, கீழே இருக்கிற அந்த ரூமில் போட்டுருந்தாங்களோ பரவாயில்லடா, இந்த ரூமில் தான் எல்லாம் செக் பண்ணிட்டேனேடாப்பா, வெறுப்பேற்றுறானுங்க. சரி, முதல்ல எகிரி குதி வந்தாச்சுங்க. போடு போடு, வீல் கிராங்க்கு கச்சிச்சிங்க. நம்மகிட்ட ஒரே ஒரு நல்ல விஷயம் என்னதுன்னா, ஸ்லெண்டரினா மாஸ்க் வச்சுருவோங்க. இல்லைன்னா நான் டீ போட்டு தள்ளி விளையாடி இருப்பாங்க நம்மளை. சரி, யாரும் இல்லை. ஐயோ, இந்த தடி தாண்ட வேற அடிக்கடி இந்த பக்கம் வராங்க. எப்போ போகும்போது பார்த்தடே சுற்றில லச்சில்லான்னு பார்க்குறான் போலங்க. பட்டன் எடுக்கும்போது யாரும் வந்துடாதீங்க. ஐயோ, சவுண்டு வேறு கேட்டுச்சா, குண்டா வர்றதுக்கு முன்னாடி பார்த்துட்டானா? நல்ல வேலை, இப்போ தான் நட்டைய வரான். மக்களே, ஒல்லியா இருக்கிறவன் பேர் நட்டைய, குண்டா இருக்கிறவன் பேர் கட்டைய, சாரி குட்டைய. நம்ம வச்ச பேர் மக்களே. இது கிராணி கிராண்ட்பாவுக்கு உங்களுக்கே தெரியும் மக்களே, சொட்டை மண்டை கிழவி மொட்டையும் கிழவங்க. கிராணி சாப்டர் 2 வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்கனாலே தெரியும். ஆனால் அதில் நிறைய சொல்லியிருக்க மாட்டோம் மக்களே. சொட்டை போயிட்டு வாடா மொட்டை அப்படிலாம் சொல்லியிருக்க மாட்டோம். அடுத்து கிராணி சாப்டர் 2ல் எல்லா எஸ்கேப்பும் போட்டோன்னு நினைக்கிறேன் மக்களே. நம்ம வேறு எதனா எஸ்கேப் முடியலன்னா பார்த்துக்கலாம் மக்களே. இல்லை, மறந்துட்டேங்க, இன்னும் போட் எஸ்கேப் முடியல. அது எப்படியாச்சும் ஒரு நாளில் வந்துடுங்க, கூடிய சீக்கிரத்தில் வந்துடும். எல்லா வீடியோ ரொம்ப சீக்கிரமாக வருது. மொட்டையும் போகிறான், நல்ல வேலைங்க. நான் அவங்கக்கிட்ட பேசிக்கினேன், மொட்டையும் பார்த்துட்டான்னு நினச்சேங்க. அதான் எப்படி பார்த்தானு ஒரு தடவை நான் இதே ஈஸி மூடில் தான் மக்களே இது பாபு பக்கு மட்டும் வச்சு ஆடும்போது நான் பாட்டில் அவனுங்க கிட்ட போய் நீங்கள் அந்த மக்களே, அவனுங்க வந்து டப்பு நஷ்டா மக்களே, குண்டேன். எப்படி கண்டுபிடிச்சானுங்கன்னு தெரில மக்களே. ஆனால் ஒல்லி குச்சம் போகிறான் தான். ஓ இல்லைங்க, நம்மளை பார்க்கலை, சவுண்டு போட்டுது, இன்னும் வரல. போடு சுவிட்ச் போர்டுக்கு பாபை கேழி ட்ராப் போட்டு சாவச்சிட்டுக்கிறான் மக்களே. சுவிட்ச் போர்டுக்கு இங்கே இருக்குது, ஞாபகம் வச்சுக்கலாம். நமக்கு வைக்கிற ட்ராப்பில் நம்ம சிக்கவே மாட்டோம் மக்களே. பாபும் பக்கும் தான் சாகுறானுங்க. ஆனால் இந்த கிழவனும் கிழவியும் ஏன் தான் சாகவே மாட்டுறாங்கன்னு தெரியல மக்களே. இவ்வளோ நல்லா ரெடி பண்ண இந்த கேம் ரெடி பண்ணவங்க இருக்கிறாங்கல்ல மக்களே, ஆனால் இதை மட்டும் என் மூலத்தனமாக ரெடி பண்ணலன்னு தெரியல மக்களே. அவங்க 2 பேரும் மட்டும் ஒரு வேளை அப்படி ரெடி பண்ணியிருப்பாங்களோ, அவங்க 2 பேரும் பேய், அதனால மாட்ட மாட்டாங்கடா. ஐயோ, கிழவி கீழே பார்த்துட்டுக்கிறாங்க. இதுக்கப்புறம் ஐயோ கிழவங்க பார்த்துட்டுக்கிறாங்க. எப்போ ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ஓடிங்கண்ணே. ஐயோ ஞாபகம் மாறுது. நல்ல வேலைங்க, உங்களுக்கு நம்ம ஒரு ஆப்ஷன் மாதிரி
இவங்க எல்லாருக்கும் ஒரு ஞாபக மறதி சொல்யூஷன் போட்டு வச்சுக்கிறாங்க. ஞாபக மறதினால நம்மளை விட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி இந்த நீங்கள் ஸ்லெண்டரினா மாஸ்க் போட்டுக்கின்னு ஆடினீங்கனாலும் நீங்கள் கொஞ்சம் சேஃபாக தான் ஆடணும் மக்களே. கேள்வி ட்ராப்பில் நீங்கள் சிக்கிட்டீங்கன்னு வைங்களேன், அதோட கேள்வி கண்டுபிடிச்சிருவோம் அவங்கள. நீங்கள் இது ஸ்லெண்டரினா வரணுந்தா ஒரு பேய் தானே மக்களே, அவள் வந்து எப்படி ட்ராப்பில் மாட்டுவா, அந்த டைமில் கேள்வி மூளையாக யோசித்து அவள் வந்து உங்களை கண்டுபிடிச்சி அடிப்பா மக்களே. எனக்கே அந்த மாதிரி தான் பண்ணிடுறான். அதனால தான் நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்கிறேன் மக்களே. நீங்கள் அப்புறம் தேவையில்லாமல் அடி வாங்க காணலாம். இதோ அந்த இடத்துல தான் மக்களே வீல் கிராங்க் செட் பண்ணணும். நான் ஒரு தடவை செட் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் மக்களே. நீங்கள் அவங்க அந்த லைஃப் லைன் ஃபுல்லாக காலி ஆகிட்ட பிறகு ஒரு சில டைம் வந்து என்ன பண்ணுவாங்க, இந்த பூச்சை திறந்து விட்டு அந்த பூச்சை கடிக்க வச்சே நம்மளை சாவடிச்சிடுவாங்க மக்களே. அந்த மாதிரியும் எனக்கு நடந்துருது நிறைய டைம் ட்ரை பண்ணும்போது. இதில் ஏறுறதானே அநியாயத்துக்கு கஷ்டமாக இருக்குது மக்களே. கரெக்டாக மேலே எவனா வந்துட்டானா அப்படியே தலையை பூச்சி இஸ்திர போகிறானுங்கன்னு பார்க்குறேன் மக்களே. விழுந்துருவோம். அதுவும் ஒரு பக்கு செத்து போயிட்டாங்க. ட்ராப்பு எல்லாரையும் போட்டுதானு இந்த ட்ராப்பில் மாட்டேங்கானுங்க. நல்ல வேலை. ஐயோ தாத்தா வணக்கம் தாத்தா. ஒரு தடவை கேவலாண்ட போயிட்டு ஃபன் பண்ணோம். அப்போ தான் கேவன் நம்மளை ஸ்லெண்டரினா நீ என்னுடைய உண்மையான பேத்தி அப்படின்னு நினச்சிப்பான். கேள்வி ஆட்டின்னு விட்றாளா பாட்டி விடலைங்க. இது எல்லாரும் முதல்ல சுவிட்ச் போர்டுக்கு முதல்ல எடுத்துப்போம். யாராச்சும் வராங்களா டப்புன்னு ஸ்லெண்டரினா மாஸ்கை போட்டுக்கணும். இல்லைன்னா அவள் தான். சரி. ஓ இந்த இடத்துல தான் தலைவர் ட்ராப்பில் மாட்டினாரா? நமக்கு வைக்கிற ட்ராப்பு இவனுக்கு செத்த அறுத்த ரொம்ப நல்லா தான் இருக்குங்க. ஐயோ பக்கு செலவு இருந்துச்சுங்க. பிளாஸ்மா கன் எடுத்து இவங்க எல்லாரையும் போட்டு தரணும்னு நான் சேருதுங்க. ஆனால் ஒரே ஒரு பாட்டு கூட இதுவரை எனக்கு கலையவே மாட்டேங்குதுங்க. அதே மாதிரி நிறைய லைக் வேணும், நிறைய சப்ஸ்கிரைப்லாம் பண்ணோம் மக்களே. வியூஸே போக மாட்டேது மக்களே. ஆனால் வியூஸ் போனால் தான் மக்களே இருக்கும் கொஞ்சம் ஒரு சந்தோஷமாக இருக்கும். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி தான் மக்களே இந்த மூட்லாம் போட்டுருக்கோம். எல்லாரையும் வச்சுலாம் போடுறது ரொம்ப கஷ்டமாக தான் மக்களே இருக்குது. நாங்கள் ரொம்ப பெரிய ப்ரோ பிளேயர்லாம் அளவுக்குலாம் ஆட மாட்டோம் மக்களே. ஆனால் ஒரு சின்ன பசங்க மாதிரி தான் மக்களே. இருந்தாலும் ஆடுவோம் மக்களே. ஆடி தான் இவ்வளோ வீடியோ ஹார்ட் ஒர்க்லாம் பண்ணி போடுறோம் மக்களே. அதனால் லைக் சப்ஸ்கிரைப். அதுக்குன்னு நாங்கள் ரொம்ப குட்டி பசங்க, அதாவது ஒரு 4th 5th படிக்கிறவங்களாம் நினச்சியாது மக்களே. சரி ஒரு 7th 8th 9th அந்த மாதிரி படிக்கிறோம். நம்ம பேசினே இருக்கிற கேப்பில் கேவ நம்மளை போட்டு தள்ளியிருப்போம் மக்களே. ஐயோ தாத்தா வணக்கம் தாத்தா. எப்போ முத்து பார்க்குறா மக்களே ரொம்ப. அதனால பயமாக இருக்குது மக்களே. எங்கே போட்டு தள்ளுற போகிறான்னு கிழவுக்கிட்டலாம் எனக்கு அடி வாங்கவே பிடிக்காது மக்களே. மொட்டை தலையன் சொட்டைக்கிட்ட அடி வாங்கினா கூட ரொம்ப கஷ்டம்லாம் பண்ண மாட்டோம் மக்களே. ஆனால் இந்த மொட்டையங்கிட்ட அடி வாங்கிட்டானோ இப்படியே வெறி ஆகிடும் மக்களே. கீழே குதிக்கலாமா? சரி கீழே குச்சிடுவோம். கீழே குச்சிடலாமா மக்களே? இப்போ பார்த்தீங்கன்னா வீழ்ந்து காலை வச்சிக்கிற மக்களே. இது மேலே அப்படியே ஏறிடலாமா? முள்ளங்க ஸ்லெண்டரினா மாஸ்க்கு முதல்ல துப்போ சவுண்டுக்கு எப்படியோ வருவாங்க. அப்படியே பாம்பு வெடிக்க வச்சிடலாமா? வச்சிச்சு. கடைசியில் நம்ம வெடிக்க வைக்கலைங்க, பாபு வந்து சிக்கிட்டாங்க. பாபு தான் சிக்கிட்டு எதிரில் வராளா எப்படி இருக்கும். ஐயோ சவுண்டு கேட்டு உண்மையாகவே கீழே வராங்க. உண்மையாகவே கீழே வந்துட்டுக்கிறாங்க. பயந்துட்டேங்க. கேள்வி திடீர்னு மூஞ்ச க்ளோஸ்அப்பில் காட்டிட்டாங்க. 7:30 பிறந்தவங்க மாதிரி பண்ணுறாங்க. சரி வண்டி போகிற சவுண்டு கொஞ்சம் கேட்டுச்சுன்னா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்காதுங்க மக்களே. வெளியே அவுட் சைடில் இருக்கிறதுனால கொஞ்சம் வண்டி போகிற சவுண்ட்லாம் கேட்கும் மக்களே. இந்த கோடு போடுவோம் 4 1 2 மறந்து போச்சுங்க. ஏதோ ஒரு கோடு போட்டேன் வந்துச்சு. நோக்கோடுன்னு மறந்து போயிடுச்சுங்க. ஆனால் ஏதோ ஒரு கோடு போட்டாங்க, மாற்றிட்டு தான் நம்பர் போட்டுக்கிறேனுங்க. ஆனால் எப்படியோ வந்துட்டுக்குதுங்க, எப்படின்னே தெரிலங்க. சரி முதல்ல ஹேமர் எடுத்துப்போம். ஹேமர் யூஸ் ஆகிற இடத்துக்கு போகலாம் முதல்ல. பம்பு போடுவோம். ஹோல்டு சுக்சு சுக்சு சுக்சு. பாருங்களேன் எப்படி சவுண்ட் வரும். ஒரு மாதிரி குசுற சவுண்ட்லாம் வருங்க. சரி இந்த ஹேமர் யூஸ் பண்ணிடலாங்க. கிழவா பார்த்துறாங்க. ஐஷியூ
வந்து புட்றா புஞ்சா புட்றா வாடா புஞ்சா புட்றா வாயா கேவன் நந்து வரதுக்குள்ளாரியா தொஷு வெஞ்சு போயிடுங்க மறந்துடுறாங்க அதுதான் அவன் மறந்துடுவாங்க கேள்வியாது இல்லைங்க ஹேண்டில் மறுபடியும் பார்த்துட்டாங்க 3 பொருளை கச்சிச்சிங்க ஸ்க்ரூ டிரைவர் கச்சிச்சு பிளாங்க்கும் எடுத்துடுவோம் அதுதாங்க எஸ்கேப் முடிக்க போவாங்க பேஸ்மெண்ட் எஸ்கேப் முடிக்கலாமா பேஸ்மெண்ட்டில் சரிங்க பேஸ்மெண்ட்டில் போய்ட்டு முதல்ல இதை போட்டு வந்துடும் சரி இந்த இது உடச்சிட்டு பின்னாடி என்ன தான் இதுன்னு பார்க்கணும் தான் இந்த பேஸ்மெண்ட் டோர் இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு தெரிஞ்சு கிரானி சாப்டர் 4 மார்ச்சரி மேட்னஸ் அப்புறமா இது த ரெகுலேஷன்லாம் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்க மக்களே நமக்கு லைக்கு சப்ஸ்கிரைப் நிறைய ரீச் ஆகவே மாட்டேதுங்க வீடியோவே யாரும் பார்க்க மாட்டேறீங்க அவ்வளோவும் அதனால தாங்க வீடியோலாம் ரொம்ப கம்மியாக வரும் மக்களே நாங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா 1 வீக்குக்கு தேவையான எல்லா வீடியோஸையும் நாங்கள் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் மக்களே அப்புறம் ஒரு நாளும் ஒரு இது வீடியோ கொடுப்போம் மக்களே கொஞ்சம் அவுட் சைடில் கொஞ்சம் சவுண்ட்லாம் கேட்கும் மக்களே ஏன்னா இது கொஞ்சம் மழை பெய்கிற மாதிரி சீசன் மக்களே மழை நிறைய வீட்டில் பெய்யுது மக்களே அதனால கொஞ்சம் சவுண்டு கேட்கும் மக்களே சரி ஐயோ குண்டம் போகிறான் ஐயோ கிழவி 2 பேரும் நடுவில் போகிறாங்க சரி உள்ளே போய்ட்டு என்னங்க மக்களே கொஞ்சம் யாராவது இந்த நேரத்தில் மெசேஜ் பண்ணுறது சரி ப்ளூ கீ எடுக்கணும் மக்களே ஏன்னா இது எப்பவும் கீழே விழுந்துச்சுங்க சரி முதல்ல இது மேலே போகலாம் கேமரா தேவையில்லை ஸ்லெண்டிடா மாஸ்க்கை மட்டும் அப்படியே எடுத்துக்கலாம் மக்களே சரி மேலே போகலாம் லெட்ஸ் கோ சீக்கிரமாக எஸ்கேப் முடியலங்க ரொம்ப டைம் ஆயிடுச்சு 17 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சுங்க 17 நிமிஷம் ஆயிடுச்சு சீக்கிரம் என்ன எடுக்கணும் இப்போது எல்லாமே எடுத்துட்டோன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு குரோபரா இல்லை சுவிட்ச் ஆஃப் பண்ணாங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணாதாங்க இது அந்த டோர் திறக்கும் அந்த டோர் திறந்துருக்கா மாதிரியே இருந்தால் நல்லாயிருக்குங்க இந்த எல்லோ பேபி எல்லோ நான் ஃபஸ்ட்டு ஆடலான்னு நினச்சேங்க ஆனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க இப்போ வெர்ஷன் மாற்றி ரொம்ப ஹார்டராக ஆயிடுச்சுங்க கேமு அதனால் எல்லோ பேபி எல்லோ வீடியோ வராதுங்க கன்ஃபார்ம் சொல்லிட்டேங்க அதனால் சரி ஐயோ மொட்டைங்க கழட்டிட்டு வந்திருந்தான்னு வைங்களேன் பட்டுன்னு போட்டிருப்பான் ரொம்ப ஹெல்த்துக்கு குறைவாக ஒரே ஒரு தடவை மட்டும்தாங்க நம்ம அந்த பக்காகி வச்சிச்சிங்க அதில் தாங்க நம்ம செத்துட்டோம் இந்த வீடியோ மேக் பண்ணோம் நாங்களா அதுதான் நம்ம எதுவும் தப்பே பண்ணலைங்க இந்த இதுதாங்க நான் எப்போவுமே கிராங்க் யூஸ் பண்ணுவேன் கிராங்கே ஒரு நல்லா இருக்கும் இதை கீழே அப்பா கரெக்டாக போய்டுங்க இதில் ஒரு ட்ரிக் இருக்குங்க ஆனால் கீழே இருக்கிற ஸ்க்ரூவை மட்டும்தாங்க கழட்ட முடியும் மேலே இருக்கிறது ஏன் சின்னலாம் கழட்ட முடியாதுங்க நான் ட்ரை பண்ணிட்டேங்க அது உங்களுக்கு அந்த ட்ரிக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மக்களே போடலாம் கமெண்ட்ஸும் இப்போ ரீச் ஆக மாட்டேதுங்க மக்களே நிறைய யாரும் கமெண்ட்ஸும் பண்ண மாட்டேறீங்க லைக்கும் சப்ஸ்கிரைப் எதுவுமே பண்ண மாட்டேறீங்க மக்களே ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மக்களே இப்போ கேள்வி ஆட்டின்னு விட்றாங்க கொஞ்ச நேரம் விளாட்லாம் பாட்டி போயிட்டு வரோம் பாட்டி நாங்கள் கிட்டத்தட்ட எஸ்கேப் முடிச்சிட்டோம் பாட்டி கோல்டன் சாவி எங்கே போட்டேனா செகண்ட் ஃப்ளோருங்க இது மறந்து போய் கோல்டன் சாவி எங்கன்னு தேடிங்கிறேங்க டைமண்டு கோல்டன் சாவி கீழே போட்டேன் ஐயோ சவுண்டு வந்துச்சு நல்லா கேட்குறோங்க அதுக்கு முன்னாடி நம்ம கோல்டன் சாவி போட்டுக்கிறோங்க இதை லிவரை திரும்ப மறந்துட்டுக்கிறோங்க லிவரை இந்த டைமண்ட் பார்த்தீங்களா அப்படியே எகிரி குச்சிது இந்த பெயிண்டிங் உடைய மாட்டேதுங்க ஆனால் நான் நிறைய டைம் மேலே கீழெலாம் போட்டு பார்த்துக்கிறேங்க உடையலைங்க இந்த ஸ்க்ரூ ட்ரைவரை போட்டு சவுண்டு பண்ணாமா இல்லை ஃபஸ்ட்டே பக்கு தான் இருந்தான் போட்டுற போகிறான் அப்புறம் சரி குதிக்கலாமா சரி இது இருக்குதுங்க அது பேர் என்ன போகுதுண்ணே அந்த டோர் ஹேண்டில் இருக்குதுங்க ஆனால் அதை எடுக்க வேண்டாங்க இப்போதைக்கு ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா எஸ்கேப்பே முடிய போகிறோம் மக்களே
டைமண்ட் எடுத்துட்டு ப்ளூ சாவி எடுத்து போய் போட்டால் எஸ்கே முடிஞ்சிச்சு மக்களே. இந்த மொட்டைனுக்கு மட்டும் எப்போவுமே காது கேட்க மாட்டேங்குது மக்களே. அதுதான் மக்களே எரிச்சலாக இது. இப்போ நான் வந்து சவுண்டு போட்டு எல்லோரும் டைவர்ட் பண்ணிட்டு அழகாக ஆடுறல மக்களே. ஆனால் இது மொட்டையை மட்டும் வரமாட்டான் மக்களே. அவன் வந்துட்டு ஆனால் பிரச்சனையே இல்லை மக்களே. வரவே மாட்டான் மக்களே. கொஞ்சம் அந்த மாதிரி இழுக்கிறதுலாம் வந்து கொஞ்சம் கண்டுக்காதீங்க மக்களே. ஐயோ மொட்டை வந்துட போகிறான் சவுண்டு கேட்டு. ரொம்ப கிட்ட இருந்தால் மொட்டையன் வருவானா மாட்டானான்றது கமெண்ட்ஸில் சொல்கிறாங்க மக்களே. மொட்டையா போகிறான் பாரு. எப்போ மொட்டையை ஆனால் ஷார்ட் கன் கொடுத்துருந்தாங்கன்னா அப்படியே டப்பு டப்புன்னு எட்டாந்தே சுட்டு கிடப்பான் மக்களே. சும்மா வெறி ஆகிட்டு மக்களே. இந்த ரூமில் தேவையில்லாம் போகக்கூடாது. எனக்கு வந்து நிறைய டைம் மறந்து போயிடுறேன் மக்களே. ப்ளூ கீ எடுத்துன்னு வந்துட்டேன் போடு. ப்ளூ கீ முன்னையே எடுத்துன்னு வந்துட்டு மக்களே. நான் பார்க்கல பொழுது. இல்லை சாரி மக்களே. இப்போ தான் நான் எடுத்தேன் மறந்துட்டேன். ஸ்ப்ளெண்டர் மாஸ்க்கு கீழே போட்டுருவோம். போயிட்டு வரோம்டா. இந்த ப்ளூ கீயை போட்டு முதல்ல ஓப்பன் பண்ணிடலாம். ட்ராப் கொடுத்துட்டு பெயிண்டிங் எஸ் லீவியேட். நான் வந்து என்ன பண்ணேன்னா பெயிண்டிங் மட்டும் கீழே போட்டு அப்படியே எஸ்கேப் ஆகலான்னு பார்த்தேன் மக்களே. ஆனால் நீ அதை எடுத்துன்னு வந்தால் தாண்டா வெளியே போனோம் அப்படின்னு நம்ம மனசாட்சி சொல்லுது மக்களே. அதனால தான் நம்ம வெளியே போகாமல் இருந்துடும். Congratulations on your successful mission.